அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜன் பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம குரு பயிற்சி பற்றி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோம். மேஷ ராசிக்கு பார்த்தோம். ஸோ அதை தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. ஸோ அன்னைக்கு எப்படி குருவோட பொசிஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ராசிக்கு இப்போ அன்றைக்கி ஆக்சுவலாக ஜூன் 2ஆம் தேதி பார்த்தோம்னா ராசிலேயே உங்களுக்கு சூரியன், தனஸ்தானத்தில் சுக்கிரன் அண்ட் புதன், நல்ல ஃபென்டாஸ்டிக் பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி 3ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். அதாவது ராசிக்கு 8 அண்ட் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உச்சமடைகிறார் கடகத்தில். அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல ராகு, லாபஸ்தானத்தில் சனி, 12ஆம் இடத்துல செவ்வாய். இதுதான் உங்களோட கிரக அமைப்புகள் ஜூன் 2ஆம் தேதி ரிஷப ராசிக்கு. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இந்த குரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டால் ரிஷபராசிக்கு ரெண்டும். ஏன்னா 8ஆம் வீடோட பலனை அவர் தான் செய்யணும். இப்போ 8ஆம் வீடுன்ற என்ன, கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள், அதெல்லாம் 8ஆம் வீடு. அதே மாதிரி நல்ல பலன்களும் சிலது உண்டு. இப்போது வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், இடம் விட்டு இடம் மாறுறது, திடீர்னு லாட்ரி அடிக்கிறது, சடன் கெயின்ஸ்லாம் வருது, அதெல்லாம் குரு தான். பட் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். இன்னும் ரிஷபராசிக்கு குரு அட்டமாதிபதி, அவ்வளோ நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார், அது ஒன்று. ஆனால் அவரே தான் லாபாதிபதியும், லாபத்தையும் அவர் தான் செய்யணும். 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் உள்ள ஆடு. ஸோ லாபத்தை கட்டாயம் செய்வார். அப்போது 8ஆம் வீட்டில் உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாற்றிட்டு அங்கே உங்களுக்கு அது வழியாக நல்ல லாபத்தை கொடுப்பார். அவரோட அமைப்பு அதுதான். பட் நேரடியாக அவர் நல்லவர் கிடையாது. ஒரு மாதிரி எதிர்த்தன்மை உடையவர் ரிஷபராசிக்கு. ஒரு மாதிரி 50-50, ஒரு கஷ்டத்தையும் கொடுப்பார், லாபத்தையும் கொடுப்பார், அந்த மாதிரி. பட் முழுமையான சந்தோஷத்தை கொடுப்பார்னா கொடுக்க மாட்டார். 50-50 இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு பொதுவாகவே டைம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா பர்சனலாக பார்த்தா உங்களுக்கு சனியோட டிரான்சிட் ரொம்ப சூப்பராக இருக்குது. சனி இப்போதைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு தொழில், வேலை, இந்த விஷயத்தில் எந்த கவலையும் வேண்டாம், சிறப்பாக இருக்க போகுது. அண்டு குரு பயிற்சியில் கூட குருவோட பார்வை சனி மேலே விழும், 9ஆம் பார்வை. ஸோ தொழில் ரொம்ப அபிவிருத்தி அடையும், பயப்பட வேண்டாம். தொழில், வேலை இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ரைட். இப்போ குருவோட 5ஆம் பார்வை உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் வீட்டை விழுது. அப்போ என்ன ஆகும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ஸு, மனைவியோட கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் சரியாக நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி குருவின் 7ஆம் பார்வை மகரத்தில் விழும். ஸோ அது ராசிக்கு 9ஆம் வீட்டில். அப்போது தந்தையார் ஸ்தானத்தில் விழுறதுனால தந்தைக்கு ரீதியாக தந்தைக்கான உடல் நலங்கள் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குருவோட 9ஆம் பார்வை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் விழும். அங்கே சனி ஏற்கனவே இருக்கார். ஸோ அது ரொம்ப சிறப்பாக ஆக்சுவலாக அவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இது இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கிறது கொஞ்சம் சாதகமற்ற பலன்களை தரும். தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. ராகுவோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. 10ஆம் இடத்துல நல்ல விஷயம். 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக நான் கேட்டால் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு 65 மார்க்ஸ் தரலாம். ஏன்னா இந்த குரு டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும் குரு 8ஆம் வீட்டுக்கு பலன் வர்றதுனால கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் சில விஷயங்கள். ஆனால் லாபஸ்தானமான அதிபதியாக இருக்கிறதுனால லாபஸ்தானத்தை பார்ப்பார். ஸோ அந்த விஷயத்தில் அவருக்கு நிறைய லாபங்களும் கிடைக்கும். ஸோ ஒரு மாதிரி கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 65 மார்க்ஸ் நம்ம ரிஷபராசிக்கு தாராளமாக தரலாம். ஸோ நீங்கள் இன்னொரு மட்டும் இல்லை, இப்போது இது பொது பலன்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ஹாரோஸ்கோப் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹாரோஸ்கோப்பில் கடகத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள், ரைட்டா? அதே மாதிரி விருச்சிகத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள், மகரத்தில் உங்களுக்கு ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள், அதே மாதிரி உங்களுக்கு மீனத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது உங்கள் பர்த் ஹாரோஸ்கோப்பில். ஏன்னா இப்போ சொன்னதெல்லாம் கோச்சார பலன்கள் தான். ஆனால் எல்லாருக்கும் அப்போ ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையே கேட்டால், அவங்களுக்கு தசா புத்தி பலன்கள் மாறுபடும். பட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்த் ஹாரோஸ்கோப்பில்
எப்படி உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கோ அதன் அடிப்படையில் பலன்கள் நிறையா மாறும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு வந்து இப்போது கடகத்தில் வந்து உங்களுக்கு வந்து லெட்ஸ் டேக் உங்களுக்கு வந்து செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? உங்கள் பர்த் ஹாரோஸ்கோப்பில் ஜனனகால ஹாரோஸ்கோப்பில் கடகத்தில் செவ்வாய் இருக்குன்னா இப்போ அங்கே குரு வராரு பாருங்க, சூப்பராக இருக்கும், குருமங்கள யோகம் ஆகும். அப்போது தம்பி விஷயத்தில் சகோதரன் விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் விஷயங்கள். அதே மாதிரி நிலம் வீடு இதன் விஷயத்தில் வந்து நல்ல அபிவிருத்தி ஆகும். இது ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போது அதே கடகத்தில் வந்து உங்களுக்கு வந்து புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ புதன் மேலே உங்களுக்கு கோச்சாரக்கு போகிறப்ப கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதன் தான் படிப்புக்கான கிரகம், அப்போ நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ இதே உங்களுக்கு வந்து கடகத்தில் வந்து சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சனிக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடையாது ஆக்சுவலாக, ஆனால் அங்கே குரு போகிறப்ப பிரமாதமாக நல்ல வேலை நல்ல தொழில் இதெல்லாம் அமையும், ரைட்டா? அது வந்து ஜனராசினால் உங்களுக்கு வெளிநாட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அந்த இடத்துல இருக்குது, வெளிநாட்டில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி அங்கே சுக்கிரன் இருக்கார், கடகத்தில் சுக்கிரன் இருக்காருன்னா அப்போ சுக்கிரன் மீது குரு போகிறப்ப ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் வரும். ஏன்னா ஏற்கனவே ஒரு சுபகிரகம் இன்னொரு சுபகிரகமான குரு அவர் மேலே போகிறப்ப அதிகமான பண வரவு தன லாபம் இதெல்லாம் நிறைய பேர் கிடைக்கும். வீடு நல்ல நல்ல ஒரு பாஷான வீடு, நல்ல வெஹிக்கிள்ஸு, BMW இது மாதிரிலாம் வாங்குறாங்களா, இதெல்லாம் இந்த காலகட்டம் உகந்த ஒரு காலகட்டமாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நான் இப்போ சொன்னதான் பொது பலன்கள், இந்த மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப்போட மேட்ச் பண்ணி இந்த குரு எங்கே வராருன்னு பாருங்கள். குருவோட பார்வை உங்களுக்கு இப்போ வந்து இப்போ சொன்னது கடகத்தில் சொல்லியிருக்கேன். இப்போ குரு பார்வை வந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்வை, விருச்சிகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள், மகரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள், மீனத்தில் என்னென்ன கிரகங்கள் வருது பாருங்கள். அது சம்மந்தமான எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கட்டாயம் ஏற்படும். சரியா? ஸோ இப்படி தான் இது ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஜனனகால ஜாதகத்தை கோச்சாரத்தையும் இணைச்சி தான் பலன் சொல்லணும், அப்படி தான் சரியாக இருக்கும். பட் அது மட்டும் இல்லை, முக்கியமானது தசாபுத்தி. தசாபுத்தி தான் சம்பவத்தை வந்து நிர்ணயிக்கும். இந்த கோச்சாரன்றது அதோடு இணைக்கப்பட்டு அந்த அந்த ஒரு 4 ஆக்டிவிட்டி இருக்குன்னா அது கடைசியாக அந்த 3வது 4வது ஆக்டிவிட்டி வந்து கோச்சாரம் செய்யும். பட் அடிப்படையாக அந்த பேசிக் ஆக்டிவிட்டி ஒரு கல்யாணம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் கல்யாணத்துக்கான அமைப்பு ஹாரோஸ்கோப்பில் இருக்கணும். இப்போ அந்த தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் இந்த குரு பயிற்சியில் நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் பார்க்கணும். ஸோ குரு பயிற்சி வந்தாலே திருமணம் ஆகிடாது. ஸோ ஹாரோஸ்கோப்பில் அதுக்கான பலம் இருக்கா, அந்த பிளெஸ்ஸிங் இருக்கான்னு பாருங்கள். இப்போ திருமணத்துக்கான காலகட்டமான தசாபுத்தி முடிவு செய்யும். தசாபுத்தியில் உங்களுக்கு வந்து எந்த விதமான அறிகுறியுமே இல்லாட்டி 1000 குரு பயிற்சி வந்தாலும் அந்த சம்பவம் நடக்காது. வேறு ஏதோ நடக்குமே தவிர நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்காது. அதான் முக்கியம். இப்போ நான் வீடு வாங்குவேன்னா அப்படின்னு கேட்டால் வீடு வாங்கிறதுக்கான சூழல் உங்களை தசாபுத்தியில் இருக்கான்னு பாருங்கள். அப்போது அப்படி இருக்குது அப்படின்னா அப்போ கோச்சாரத்தில் அந்த மாதிரி டிரான்சிட் வரப்போ அதோட ஒட்டி போகிற டிரான்சிட் வரப்போ அந்த சம்பவம் கட்டாயம் நடக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.